வெல்கம் டு அவர் சேனல். யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா பட்டாணி ஃப்ரை வீட்லயே சுலபமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு காஞ்ச பட்டாணியை நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா நல்லா ஊற வச்சிருக்கேன். நீங்க குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாச்சு ஊற வச்சுக்கோங்க. இது நம்ம காஞ்ச பட்டாணியில தாங்க செய்யணும். சாதாரண பச்சை பட்டாணியில நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது, நல்லாவும் வராது. நீங்க இது ஊற வைக்கும் போது 1/4 ஸ்பூன் மட்டும் சோடா உப்பு சேர்த்து ஊற வைங்க. 2 to 3 தடவை நல்லா கழுவிட்டு 1/4 ஸ்பூன் மட்டும் சோடா உப்பு போட்டு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். பட்டாணியை 2 to 3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி சூடு பண்ணி அதுல இந்த பட்டாணியை போட்டுக்கலாம். இது ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா வேகணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் கொதிச்சா போதும். அந்த மாதிரி ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த தண்ணியை வடிச்சிட்டு காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்குங்க. ஒரு பட்டாணியை மட்டும் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிருக்காது, லேசாவையும் இந்த மாதிரி தோல் லேசா வர்ற மாதிரி இருக்கும். இதே கரெக்டான ஸ்டேஜ். 3 to 5 நிமிஷம் நீங்க இப்படி வச்சாலே போதும், ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு இப்போ நம்ம இதை உணர விட்டுறலாம். இப்படி நல்லா துணியில உணர விட்டுறலாம். எல்லா சைடும் நல்லா பரவுற மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ 10 to 15 நிமிஷம் நல்லா கொஞ்சம் தண்ணி போய் கொஞ்சம் காயட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பட்டாணி 10 to 15 நிமிஷம் நல்லா காஞ்சிடுச்சுங்க. பட்டாணியில ஈரப்பதம் அந்த அளவுக்கு இருக்காது. நமக்கு கடையில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரீன் கலர் ஃபுட் கலர் இதோட ஆட் பண்றேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றி ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமா தண்ணி இருக்கிற மாதிரி ஆட் பண்ணா போதும். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆயிலை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பட்டாணி போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும். ஏன்னா இதில் உள்ளுக்கு லேசாக ஈரப்பதம் இருக்கிறதுனால அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு மூடியை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. எண்ணெயும் பட்டாணியும் மேலே தெறிக்காமல் இருக்கும். இப்போ பட்டாணியை போட்டுக்கலாம். பட்டாணியில உள்ள ஈரப்பதம் போற அளவுக்கு தாங்க அந்த மாதிரி வெடிக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். இப்போ பட்டாணி ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு தன்மை நின்று பட்டாணி மேலே வரும் கீழே இருந்து. அப்போ நீங்க எடுத்துக்கோங்க. இதே மெத்தட்லயே மற்ற பட்டாணியும் போட்டு எடுத்துக்கோங்க. பட்டாணி ஃப்ரை இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட 1/4 ஸ்பூன் உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு போட்டு. அவ்வளோதான், பட்டாணி ஃப்ரை இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.